அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் ஆர் பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் n காஸ் n theta இஸ் டேஷ். இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. போலார் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ்னு ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க. இது வந்து போலார் ஃபார்மில் கொடுத்துருது. அதனால் நம்ம வந்து போலார் ஃபார்ம் கொடுத்தா அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் வேறு. இப்போது இதை எடுத்துக்கோங்க. r power n equal to a power n cos n theta. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் log அப்ளை பண்ணுங்கள். taking log on both sides. அப்போ log r power n equal to log a power n cos n theta. ரைட், இப்போ இந்த பவர் இருக்குல்ல, லாகோட பவர் ரூல் log a power b is equal to b log a எழுதுவோம் இல்லையா? அப்போ இந்த பவர் வந்து இங்கே வந்துடும் அந்த ரூல் படி. அப்போது n இன்ட்டு லாகு ஆர் ஈக்குவல் டு லாக் ஏபி ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இல்லையா? இந்த ஏ பவர் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், காஸ் என் தீட்டா வந்து பின்னு வச்சுக்கிறோம். லாக் ஏபி ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. லாகோட ரூலை அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த n log r அது அப்படியே இருக்கட்டும். இங்கே அந்த பவர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். n log a ப்ளஸ் log cos n theta இது அப்படியே வச்சுக்கிறோம். பவரை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுறேன். ஸோ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. இந்த n கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். log r வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/r, அதை இங்கே கீழே போட்டுக்கிறேன். இன்ட்டு போட்டு திருப்பணும் இந்த ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dr பை டி தீட்டா. ஏன்னா ஆர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவாக இருக்கும். அதனால் இந்த எண்ணும் லாக் ஏவும் டோட்டலாக கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா 0 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் லாக் எக்ஸ் மாதிரி இதை மைண்டில் வச்சுக்கோங்க. லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x இல்லையா? அப்போ லாக் காஸ் என் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/cos n தீட்டா இன்ட்டு இந்த காஸ் என் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் என் தீட்டா. மீண்டும் இந்த n தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு தீட்டா வந்து 1 ஆகிடும். ஓகே, n தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு தீட்டான்னு எழுதி தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். இந்த n மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ இந்த 0 விட்டுடலாம். n பை ஆர் இன்ட்டு dr பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 0 விட்டுருங்க. மைனஸ் சைன் n தீட்டா அங்கே வந்துட்டோம். 1 இன்ட்டு மைனஸ் சைன் n தீட்டா சைன் n தீட்டா divided by cos n theta into இந்த n அப்படி இருக்குது. இந்த பக்கம் இந்த n கூட கட் பண்ணிடலாம். இந்த r எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ dr by d theta is equal to r minus sin n theta by cos n theta வந்து tan n theta எழுதிடலாம். இந்த மைனஸ் முன்னாடி போட்டுடலாம். அப்போ மைனஸ் r tan n theta sin n theta by cos n theta tan n theta. இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இந்த r இந்த பக்கம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு வந்து r1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ r1 வேல்யூ மைனஸ் r tan n theta. ஓகே, ரொம்ப நிதானமாக கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் அழகாக போட்டலாம். இல்லைன்னா தப்பான ஆன்சர் குறித்து விட்டு வந்துடுவீங்க. கேர்ஃபுல்லாக போடணும். அடுத்தது மீண்டும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். r1 அதாவது dr பை டி தீட்டா மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர் r பை டி தீட்டா ஸ்கொயர். இங்கே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நடக்குது. இதை வந்து r2 அப்படின்னு நோட்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா இல்லையா ஆறு, அதனால் யூவி ரூலை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர் அப்படி இருக்கட்டும். டேன் என் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. மீண்டும் இந்த என் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் தீட்டா 1 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் இப்போ டேன் என் தீட்டா அப்படி வச்சுக்கிறோம். ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஆர் பை டி தீட்டா இங்கே வந்து இன்ட்டு இருக்கும். ரைட், சரி இல்லையா? அந்த ரூல் டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் VU dash. ஓகே, இதான் அந்த ரூலு. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த ஆர் தான் U, இந்த tan n theta தான் B. இதை அப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் காமனாக வெளியே இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறேன், இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த n இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம். மைனஸ் NR சீக்கன் ஸ்கொயர் n theta. ரைட், அடுத்து இந்த மைனஸ் இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது
மைனஸ் tan n theta இன்ட்டு இந்த dr by d theta ஆல்ரெடி இங்கே இருக்கு பாருங்கள், மைனஸ் ஆர் tan n theta அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த dr by d thetaவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். வேல்யூ தெரியும் இல்லையா, கண்டுபிடிச்சது, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது மைனஸ் nr சீக்கன் ஸ்கொயர் n theta. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆர் tan ஸ்கொயர் n theta. tan இன்ட்டு tan n theta இன்ட்டு tan n theta மல்டிப்ளிகேஷன் தான் இல்லையா, tan ஸ்கொயர் n theta. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ஆர் இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மைனஸ் டேர்மை பின்னாடி எழுதிக்கலாம், இதை முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ ஆர் tan ஸ்கொயர் n theta மைனஸ் nr சீக்கன் ஸ்கொயர் n theta. ஓகே, இந்த மாதிரி வந்து நிற்குது. இது வந்து R2, ரைட். சரி, இப்போது நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து சொல்ல போகிறோம். போலார் ஃபார்ம் கொடுத்து அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ரோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2R1 ஸ்கொயர் மைனஸ் R2. இதுதான் அந்த ஃபார்முலா. அப்படி ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ரோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் R1 ஸ்கொயர் என்ன, R1 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஆர் tan n theta. இந்த இடத்துல மைனஸ் ஆர் tan n theta, இந்த ஸ்கொயர் அப்படி இருக்குது, இந்த ஹோல் பவர் 3/2, ரைட், டிவைடட் பை இந்த ஆர் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் 2R1 மதிப்பு தெரியும், இந்த மைனஸ் ஆர் tan n theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்ட்டு R2 தெரியும், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் R2, இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, இதோ ஆர் tan ஸ்கொயர் n theta, ஆர் tan ஸ்கொயர் n theta, அடுத்தது மைனஸ் அடுத்த டேர்ம் nr சீக்கன் ஸ்கொயர் n theta மைனஸ் nr சீக்கன் ஸ்கொயர் n theta. ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்ளை, இந்த ஸ்கொயரை வந்து மைனஸ்க்கு அப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த மைனஸ் வந்து பொது இல்லையா, அப்படியே கொடுக்கும்போது இது ப்ளஸ் ஆகிடும், இது ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இந்த tan n theta ஸ்கொயர் பண்ணால் tan ஸ்கொயர் n theta ஆகிடும், ஹோல் பவர் 3/2 அப்படி இருக்குது. ஒரு சின்ன நோட்டேஷனை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டாலும் போச்சு, ஃபுல்லாக தப்பாகிடும். ஆர் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் அப்படி சொல்லுவோம். அடுத்தது இந்த 2 இருக்குது, ப்ளஸ் 2 ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் n theta ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் அந்த டேர்ம், அவ்வளோதான். அடுத்தது இந்த மைனஸ் ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் n theta, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஆர் இன்ட்டு என்ஆர் வந்து nr ஸ்கொயர். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் போது ஆரும் உள்ளே கொண்டு போகிறேன், அப்போ ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த n ஆல்ரெடி இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் n theta ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இதுலேருந்து ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஆர் ஸ்கொயர் எடுத்துகிட்டு பவர் 3/2 அது வெளியே வரும் இல்லையா, அதுக்கும் அது காமன். அப்போ இங்கே 1 ஆகிடும், ப்ளஸ் இந்த ஆர் ஸ்கொயர் வெளியே வந்துடுச்சு, இந்த ஆர் ஸ்கொயர் வெளியே வந்துடுச்சு, இங்கே 1, இங்கே வந்து வெறும் tan ஸ்கொயர் n theta மட்டும் இருக்கும். இன்னும் பவர் இதுக்கும் 3/2 இருக்குது. ஓகே, பை இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டா மிச்சம் உள்ள 1 + 2 tan ஸ்கொயர் n theta மைனஸ் tan ஸ்கொயர் n theta ப்ளஸ் இங்கே n மட்டும் இருக்கும், n சீக்கன் ஸ்கொயர் n theta. ஓகே, இவ்வளோ தான் இருக்கும். ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த 2ம் கட் ஆகிடும், ஏன்னா அடுக்குக்கு மேலே அடுக்கு இருக்கும்போது பவருக்கு மேலே பவர் போனால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2ம் இந்த 2ம் கட் ஆகிட்டு ஆர் கியூப் மட்டும் இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் ஆர் கியூபை இந்த 1 + tan ஸ்கொயர் n thetaவை சீக்கன் ஸ்கொயர் n thetaன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை
இந்த கீழே டினாமினேட்டர் ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இப்போது 2 tan ஸ்கொயர் என் தீட்டாவிலேருந்து ஒரு tan ஸ்கொயர் என் தீட்டா கட் பண்ணிட்டா இன்னும் ஒரு tan ஸ்கொயர் என் தீட்டா இருக்கும். ஸோ 1 + tan ஸ்கொயர் என் தீட்டா ப்ளஸ் n சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுறேன், அவ்வளோதான். ஆர் ஸ்கொயர் கட் ஆகிட்டு ரிமைனிங் இன்னும் ஒரு ஆர் மேலே இருக்கும். ஆர் இன்ட்டு இது வந்து 2வும் ஸ்கொயரும் கட் பண்ணிக்கலாம். இந்த பவர் 3/2 கொடுக்கும்போது 2 கட் ஆகிடும். அப்போது சீக்கன் என் தீட்டா. ஸோ நியூமரேட்டரில் இதான் பேலன்ஸ் நிற்குது. பை இந்த 1 + tan ஸ்கொயர் என் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இதுக்கு ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் என் தீட்டா இஸ் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா ப்ளஸ் இது அப்படியே இருக்குது n இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இப்போ சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த 2 கட் பண்ணது போக ஆல்ரெடி இன்னும் இந்த பவர் 3 இருக்குது இல்லையா, இந்த 3 விட்டுறாதீங்க. அடுத்தது இங்கே சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா வெளியே எடுத்துட்டா ஆர் இன்ட்டு நியூமரேட்டர் இருக்கட்டும், ஆர் இன்ட்டு சீக்கன் க்யூப் என் தீட்டா நியூமரேட்டரில் இருக்குது. பை இங்கே சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வந்து இங்கே 1 ப்ளஸ் இங்கே n காமன் பண்ணுறேன். சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டாவை காமன் அவுட் பண்ணும்போது இப்படி வந்து நிற்குது. ஸோ இந்த சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா இங்கே 3 இருக்குது. பவர் நியூமரேட்டரில் 3 டைம்ஸ் இருக்குது. இன்ட்டு போட்டு எழுதுனா இதை 3 டைம்ஸ் எழுதலாம். இங்கே கீழே 2 டைம்ஸ் இருக்குது. கட் பண்ணிவிட்டா இன்னும் ஒரு சீக்கன் என் தீட்டா இருக்கும் இல்லையா. அப்போது ஆர் சீக்கன் என் தீட்டா டிவைடட் பை இது கட் ஆகிடுது. அப்போது n+1 அல்லது 1 + n மட்டும் இருக்கும். ஸோ n+1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி வந்து நிற்கும். ஈக்குவல் டு ஆர் பை n+1 இன்ட்டு இந்த சீக்கன் என் தீட்டா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க கொஷினில் கொடுத்துருந்தாங்க r⁴n = a⁴n cos n தீட்டா. இதுதான் கிவன் கர்வ். இப்போ இந்த a⁴n இந்த இங்கே டினாமினேட்டர் இங்கே இன்ட்டாக இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ r⁴n பை a⁴n = cos n தீட்டா. ரைட். இப்போது இதில் சீக்கன் என் தீட்டா வேணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுங்களேன். அப்போ a⁴n டிவைடட் பை r⁴n = சீக்கன் என் தீட்டா. ஓகே, இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்போ இது அப்படியே தலைகீழ எழுதுனீங்கன்னா சீக்கன் என் தீட்டா கிடச்சிரும். அந்த சீக்கன் என் தீட்டா வேல்யூ வந்து இங்கே போட போகிறோம். என்னென்னா a⁴n டிவைடட் பை r⁴n, அவ்வளோதான். இப்போ இந்த r⁴1 இருக்குல்ல, டினாமினேட்டர் கொண்டு வந்து இந்த பவர் மைனஸ் பண்ணிடுங்க. இல்லை கட் பண்ணிங்கன்னா பவர் -1 ஆகிடுங்க டினாமினேட்டரில். அப்போ நியூமரேட்டரில் வெறும் a⁴n டிவைடட் பை n+1 அப்புறம் a⁴n பை n+1 இன்ட்டு இந்த ஆர் 1 கட் பண்ணால் கீழே டினாமினேட்டரில் r⁴n-1 ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சராக வந்து நிற்குது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போது இந்த ஆன்சர் இந்த 4ல் கொடுத்த 4ல் எங்கே இருக்கு பாருங்கள். a⁴n டிவைடட் பை n+1 r⁴n-1 ஆப்ஷன் சிங்க. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி போட்டுட்டு வரும்போது நிதானமாக செய்யணும். சரிங்க சார், நீங்கள் என்ன இவ்வளோ பெருசு போட்டுட்ருக்கீங்க, எக்ஸாமில் இந்த மாதிரி போட்டு பார்த்துருந்தா முடிஞ்சுது. அதாவது நான் பிஜிடிஆர்பி எழுதும்போது எனக்கு எக்ஸாம் நான் எழுதுனது 1.5 மணி நேரம் அதிகபட்சம், 1.25 மணி நேரத்தில் முடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ரெக்கார்டு அது. என்னென்னா, நான் போய்ட்டு அங்கே உட்காடுறேன், கொஷினை ரீட் பண்ணுறேன், கொஷின் மெமரியில் இருக்குது, எனக்கு கொஷின் மெமரியில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இதுக்கு போட்டுக்கிட்டு நமக்கு இதான் தெரியுமே, இதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ கொஷின் கேர்லெஸ்ஸாக நீங்கள் ரீட் பண்ணக்கூடாது. கொஷின் வெரி கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். கொஷின் ரீட் பண்ணுறது தான் சக்ஸஸே இருக்குது. நான் ரீட் பண்ணிவிட்டு போட்டு பார்க்க மாட்டேங்க, அப்படியே இது தெரியும்ப்பா போட்டது தான், இந்த வரைக்கும் 4 ஆப்ஷனில் இதுதான் ஆப்ஷன் அப்படியே டிக் பண்ணேன். எதுவுமே நான் ஒர்க் அவுட் பண்ணலை. அப்போ நீங்கள் இதில் வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டுருங்க, அந்த மாதிரியே டிக் பண்ணி காட்டுங்க. புரிஞ்சிட்டு போகணும், அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். புரியணும். சப்ஜெக்ட்டுன்றது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டும் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு. அதில் இருக்கிற ஒரு கான்செப்டும் மேத்தமெட்டிக்கலி சயின்டிஃபிக்கலி வெல் ப்ரூவ்டு. சும்மா யாரோ சொன்னாங்க எழுதி வச்சிட்டாங்க மனப்பாடம் பண்ணுறதுலாம் இது கிடையாது. உஷாராக இருக்கணும். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, சயின்டிஃபிக்கலி வெல் ப்ரூவ்டு இதெல்லாம். ஸோ கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து இது டேக்கிள் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது. அங்கே எக்ஸாம் ஹாலில் என்ன ஆச்சுன்னா, கான்ஃபிடென்ட்டாக இதான்னு எனக்கு தெரியுதுன்னும் போது நான் எதுக்கு போட்டு பார்க்கணுன்ற மாதிரியான சில ப்ராப்ளம்லாம் வந்தது. உதாரணத்துக்கு இது, அதாவது கர்வே கொடுத்துட்டுங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தானே கேட்குறீங்க. r⁴n = a⁴n cos n தீட்டா தானே. இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எனக்கு தெரியுமே, a⁴n டிவைடட் பை n+1 r⁴n-1. இதுக்கு நான் போட்டு பார்க்கணும், நான் அப்படியே அடித்தேன். ஓகே,
ஸோ அந்த மாதிரி போட்டு பார்க்க தான் அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். கரெக்டாக அப்படியே போட்டு பார்க்காமயே அடிக்கிற கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் சிங்கிள் அட்டெம்ப்டில் அப்படியே போயிட்டு உட்காந்தேன். எந்த கோச்சிங் சென்டரும் போகல, எந்த ஒரு ஸ்பெஷல் கோச்சிங்கும் எடுத்துக்கல. அப்படியே காலேஜில் ராமானுஜன் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன். கால்ஃபர் வந்தது, கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்தது, நோட்டிஃபிகேஷன் அப்படியே அப்ளை பண்ணேன். உடனே எக்ஸாம், அப்படியே எக்ஸாம் வச்சாங்க, அடித்தோம், அப்படியே உடனே ரிசல்ட்டு, உடனே அப்பாயின்மெண்ட்டு. வித்தின் 1 or 2 மந்த்தில் அப்படியே டப்புன்னு போட்டாங்க போஸ்டிங்கும். ஸோ இது வந்து அப்போ இருந்த ஸ்பீடு வேறு. இப்போவும் அதே ஸ்பீடில் இருந்தாகணும். ஏன்னா வேக்கண்ட் அவ்வளோ இருக்குது. நிச்சயம் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ 9 years சர்வீஸ் முடிஞ்சு 10th year இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் நம்ம அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு போகணும். ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்கக்கூடியது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து இந்த ஆன்சர், அதாவது ஆப்ஷன் சியை கரெக்டாக டிக் பண்ணிங்க. கொஷின் பேப்பர் வந்து மாறி வந்திருக்கும், அதனால் உங்களுக்கு கொஷின் நம்பர் மாறிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆன்சர் தான் இல்லையா. அப்போது நான் இது கரெக்டாக ஷேர் பண்ணேன் சார் அப்படின்றவங்க, அதாவது நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன் சார் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக பண்ணீங்கன்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் கொடுங்க சார் அப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நிச்சயம் மிஸ் ஆகாது. நேற்று மாணவர்களை எக்ஸிபிஷன் அழைச்சிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய என்னென்னமோ கொண்டு வந்திருந்தாங்க. அதில் மேக்ஸில் வந்து எங்கள் பசங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சாங்க, நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா குட்டீஸ் எல்லாம் குழந்தைங்க அழைச்சிட்டு போகிறோம் போது மேக்ஸில் பசங்க வந்து எக்ஸிபிஷனில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லுங்கள் பார்க்கலான்ட்டு ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க வந்து ஜட்ஜஸ்ட்டை. நல்லா இருக்கே அப்படின்னு இருக்காங்க. அதில் ஒன்று பாருங்கள், 0 × 0 = 0 எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் நீங்களே, எங்களுக்கு தெரியல அப்படின்னோடனே, சார் ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விஷயம் வேணும். x - x = 0. இது x வந்து எனி நான் ஜீரோ நம்பர், x is not equal to 0. இப்போ ஒரு நம்பர், ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்குன்னா அந்த நான் ஜீரோ நம்பரே அதே நான் ஜீரோ நம்பரால் மைனஸ் பண்ணோம்னா 0. இப்போது 0 கூட எந்த ஒரு நான் ஜீரோ நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 நமக்கு நல்லா தெரிஞ்சுது. இப்போ 0 - 0 0, இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சுது. இது 3 விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போது ஒரு நான் ஜீரோ நம்பர் அதே நான் ஜீரோ நம்பராலே மைனஸ் பண்ணும்போது 0. ஒரு நான் ஜீரோ நம்பர் 0ல் மல்டிப்ளை பண்ணாலும் 0. 0 - 0 0. ஸோ இது 3 தெரிஞ்சுக்கிங்க சார். ஃபஸ்ட்டு இப்போ LHS எடுத்துக்கிறேன். 0 × 0 = 0 × இந்த 0க்கு நான் என்ன பண்ணுறேன், x - xன்னு போட்டுக்கிறேன். போடலாம் இல்லையா இந்த ரூல். அப்புறம் பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, மல்டிப்ளிகேஷனில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்கு இல்லையா, உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 0 × x - 0 × x, ரைட். 0 × எனி நான் ஜீரோ நம்பர் 0 -0 × எனி நான் ஜீரோ நம்பர் 0 0 - 0 0 சார். இந்த மாதிரி குட்டிக்கிட்டே நிறைய கற்றுக் கொடுத்துருந்தேன். இதை போட்டு காமிச்சோன்னே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மாணவ செல்வங்களுக்கு. இதுபோல் எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போயிருந்தப்போ இந்த குட்டி விஷயங்கள் வந்து நிறைய மேக்ஸில் உள்வாங்கினாங்க குழந்தைங்க. அப்போது நல்ல ஒரு பாராட்டுதல் கிடச்சிது. இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது சின்ன விஷயங்கள். ஸோ நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடக்கூடாதுன்றதுனால ப்ராப்ளமே பார்த்துட்ருக்கோம். நான் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இனிமேல் ஒரு ப்ராப்ளம் கூட சேர்த்து சொல்லுவேன். நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லும்போது ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அதே போல் வீடியோ லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூப். பெரிய உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் இது போய் சேரும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.